வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சொரக்காய் கிரேவி தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 1/2 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் நான். நெய் ஊற்றிட்டு அது கடுகு பொரி வச்சிடலாம். கடுகு பொரி வச்சதுக்கப்புறமா வந்து நான் இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி, தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ தக்காளி வந்து நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால முதல்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி நல்லா பக்குவமாக வேகும். மீன்வைல் என்னோடய சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் சமைக்கிறது எப்படி, அது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த சேனலில் எல்லாமே காரம் இல்லாத சமையலாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இல்லைன்னா வந்து அடியில் வந்து ஜவ்வரிசி வந்து போய் ஒட்டிக்கும் இது பாத்திரத்தில். அதுக்கப்புறமா வந்து அப்படியே நம்ம மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் போனோம்னா அது அடி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சொரக்காய் ஆட் பண்ணுறேன். ஒரு பாதி சொரக்காய் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த சொரக்காய் வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா சொரக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துருன்றதுனால 2 விசில் வச்சுருக்கேன் நான் இப்போது. 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அகெயின் வந்து நம்ம கிளறி விடணும். ஏன்னா ஜவ்வரிசி போட்டுருக்கேன். மறுபடியும் அது வந்து பாத்திரத்தோட அடிப்பக்கத்தில் வந்து அது ஸ்ட்ராங்காக போய் ஒட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே விட்டால் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் அதை நல்லா கிளறி விட்டுறணும். மீன்வைல் இந்த சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை வேறு யாருக்காவது வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இதே மாதிரி குக் பண்ணி சாப்பிட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டாக்டரின் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு, தயிர் இவ்வளோ தான் அவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் நான் செய்கிற மெத்தடில் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். வயிற்றுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நான் காரமோ மசாலாவோ இல்லை வெங்காயம், பூண்டு, இஞ்சி எதுவுமே நான் ஆட் பண்ணுறதில்ல. மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், காரம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துக்கும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணுறேன் கிரேவிக்கு. ஏன்னா ஒரு தடவை வந்து நம்ம புளி ஊற்றியும் செஞ்சுக்கலாம். ஒரு தடவை வந்து எலுமிச்சை சாறு ஊற்றியும் செஞ்சுக்கலாம். எலுமிச்சை சாறு ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டால் இப்படி தான் இருக்கும். இந்த சேனலில் வந்து முக்கியமான நோக்கமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு உண்டான ரெசிபீஸ் எல்லாம் வந்து எப்படி செய்யணும், அது எப்படி வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் கூட வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நான் வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டமான நல்ல விஷயங்கள் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒன்று மணத்தக்காளி வத்தல், இன்னொன்று ஜவ்வரிசி, இன்னொன்று நெய். நெய் வந்து ஒரு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். அதுவே கொஞ்சம் அதிகம். ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் விட்டுருக்கோம். இப்போ ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு அந்த அல்சர் பேஷண்ட்ஸுக்கு இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் வந்து இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட வந்து சப்ஸ்கிரிப்ஷன், உங்களோட லைக்ஸு, ஷேர்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். ஸோ காரம் போட்டு சமைக்கிற இது வந்து சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் காரமே இல்லாமல் சமைக்கிறது வந்து இந்த 1, 2 தான் இருக்குது. அதில் என்னோடய சேனலும் ஒன்று. தமிழில் வந்து இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எலுமிச்சம்பழ சாறு நம்ம ஊற்றிருக்கிறதுனால அதிக நேரம் வைக்க முடியாது. ஸோ அதனால் 7 to 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இல்லைனா அதுக்கப்புறம் கசப்பு தட்டிடும். இல்லைனா ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட போதும். இதுக்கு விசில்லாம் வரணுன்ற அவசியமே கிடையாது. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.